பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, பிரதர், நான் உயர்த்தப்படணும், நான் என் வாழ்க்கையில் உயர்வான நிலை அடையணும், அதற்காக நான் ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிக்கின்றேன், ஆனால் இன்னும் கிடைக்கலையே என்று கவலையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, நீ தேவ சமூகத்திலே என்னிடத்திலே வந்து நீ மன்றாடும் பொழுது, நீ உன்னை தாழ்த்தி மன்றாடி ஜெபிக்கும் பொழுது நீ உயர்த்தப்படுவாய் சகோதரனை, மகனே என்று ஆண்டவர் இந்த காணொளி வாயிலாக உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, நாம் நம்முடைய சுய பெருமையினால் அல்ல, நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நாம் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதரர்களே, இதை நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 2 நபர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போகின்றார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் தன்னுடைய சுய பெருமையை, தன்னுடைய சுயாதீனத்தை சொல்லி தேவனிடத்தில் ஜெபிக்கின்றான். அவன் சொல்கின்றான், நான் இந்த ஆயக்காரனை போல் இல்லாததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று முதலாவது சொல்கின்றான். இரண்டாவது, நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன் என்று தன்னுடைய கிரியை குறித்து பெருமை பாராட்டுகிறவனாக, மேன்மை உடையவனாக இருக்க விரும்புகின்றான். சகோதரர்களே, வசனம் சொல்கின்றது, பெருமை உடையவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்பது போல இவன் இவ்வாறு ஜெபம் பண்ணி முடிக்கின்றான். ஆயக்காரனோ தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று தன்னை தாழ்த்தி மன்றாடி ஜெபிக்கின்றான். சகோதரர்களே, இந்த 2 பேருடைய ஜெபத்திலே யாருடைய ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது, யாருடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்றது என்று பார்த்தால் இந்த ஆயக்காரனுடைய ஜெபம். ஏனென்று பார்த்தால் லூக்கா 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, இந்த 2 பேரில் ஆயக்காரனை நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு போனான் என்று சொல்லப்படுகின்றது. ஆக நீங்கள் பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய பெருமைக்கு அல்ல சகோதரர்களே, நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இந்த ஆயக்காரனை போல பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று நாம் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது நாம் உயர்த்தப்படுவோம். சகோதர சகோதரிகளே, பெருமையை விட்டு கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகின்றவராக, அநேக ஜனங்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்ப அந்த காணொலியை பார்க்கின்ற பிள்ளைகள் தகப்பனே, தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி மன்றாடும் பொழுது நீர் அவர்களை உயர்த்துகிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.